38 ஆண்டுகள் நோய், ஒரே ஒரு நம்பிக்கை, ஒரு அற்புதமான சந்திப்பு. இயேசுவின் ஒரு வார்த்தை அவன் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றியது. யூதர்களின் பண்டிகை நாட்களில் இயேசு எருசலேமுக்குச் சென்றார். அங்கே பெதஸ்தா எனப்படும் குளத்தின் அருகே பல நோயாளிகள் குணமடைய காத்திருந்தனர். தேவதூதன் வந்து தண்ணீரை கலக்கும்போது முதலில் இறங்குபவர் குணமடைவார் என்ற நம்பிக்கையுடன் அநேகர் அங்கே காத்திருந்தனர். அவர்களில் ஒருவர் 38 ஆண்டுகளாக நோயால் அவதிப்பட்டு வந்தார். நீண்ட கால துன்பம் அவரது வாழ்க்கையை சோர்வடையச் செய்திருந்தது. இயேசு அவரை கண்டு அவர் நீண்ட காலமாக நோயாளியாக இருப்பது அறிந்து ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டார். சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா? என்னை குளத்தில் இருக்க உதவ யாரும் இல்லை. எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. உடனே அந்த மனிதன் குணமடைந்தான். 38 ஆண்டுகளாக இருந்த நோய் ஒரு கணத்தில் மறைந்தது. அது ஓய்வு நாளாக இருந்ததால் யூதர்கள் அவர் படுக்கையை எடுத்து செல்வதை பார்த்து எதிர்த்தனர். ஓய்வு நாளில் படுக்கையை சுமப்பது நோய் குணமடைந்தது செல்வது தவறில்லை, சட்டம் மீறப்பட்டு விடுது, இது தண்டனைக்குரியது. இனி பாவம் செய்யாதே. ஆம் ஆண்டவரே. தன்னை சுகமாக்கியது இயேசு என்பதை அவர் எல்லோருக்கும் அறிவித்தார். மனிதர்களால் முடியாததை இயேசு ஒரு வார்த்தையால் செய்து முடித்தார். நீண்ட கால பிரச்சனை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் இயேசுவின் ஒரு வார்த்தை வாழ்க்கையை மாற்றிவிடும். விசுவாசத்துடன் அவரை நாடுவோம்.